அடிக்கிற வெயிலுக்கு கரும்பே இல்லாமல் வீட்டிலையே இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக கரும்பு ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த கரும்பு ஜூஸ் செய்கிறதுக்கு 3/4 கப் உடைச்ச வெல்லம் எடுத்துக்கோங்க. நான் உருண்டை வெல்லத்தை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த வெல்லம் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இது 150 கிராம் இருக்கும். இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஃப்ரெஷ்ஷான புதினா இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது ஒரு 15 இலை இருக்கும். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். புதினாவோட ஃப்ளேவர் அப்புறம் அதிகமாயிரும். இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு எலுமிச்சம் பழத்தோடைய சாறு சேர்த்துக்கோங்க. இதனால் வெயிலுக்கு குடிக்கும்போது நல்ல ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். இப்போது லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஒரு 5-6 ஐஸ் கட்டி போட்டுக்கலாம். ஐஸ் கட்டி இல்லைன்னா ஐஸ் வாட்டர் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இது கூடவே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மொத்தமாக ஒரு 3 கப் தண்ணி சேர்க்கணும். இப்போ இதை நல்லா ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச ஜூஸை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது நீங்கள் சொன்னால் மட்டும்தாங்க தெரியும் கரும்பு இல்லாமல் நம்ம செஞ்சுருக்கோன்னு. குடிக்கிறதுக்கு அட்ஜஸ்டில் அப்படியே கரும்பு ஜூஸ் மாதிரியே இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறையாவது. இந்த வெயிலுக்கு இதை குடிக்கும்போது நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இப்போது நம்ம தேவையான அளவுக்கு ஐஸ் கட்டி ஒரு கிளாஸில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ கரும்பு ஜூஸை நம்ம கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, வீட்டிலையே இன்ஸ்டண்ட்டாக சூப்பரான கரும்பு ஜூஸ் ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கரும்பு ஜூஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.